5 விஷயத்த மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல ரூ. 1 கூட லாஸ் பண்ண மாட்டீங்க. ப்ராஃபிட் தான் எடுப்பீங்க. என்ன அப்படின்னு சொல்றேன். இதுல 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரி ட்ரேடிங் செட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர்ஸா, ஆப்ஷன்ஸா, இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. என்னதான் நீங்க நாலேஜோட ட்ரேட் பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னாலே பயமாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போயிருமோ பயம் இருக்கும். அதை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸை செட் பண்ணி பழகுங்க. 4-5 தடவை ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறதுனால உங்கள் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட். நமக்கு லாஸ் வந்தால் எப்படி வெயிட் பண்ணுறோமோ அதே மாதிரியே ப்ராஃபிட் வந்தால் நிறைய பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. 5வது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.